பிசிஓடின்னு சொல்லக்கூடிய நீர்க்கட்டி பிரச்சனை. இதுக்கான முக்கியமான அறிகுறிகள், அதே மாதிரி இது ஏன் ஏற்படுதுன்ற காரணங்கள், அதே மாதிரி நம்ம இதை சரி பண்றதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், இது எல்லாத்தையுமே இந்த பதிப்புல வந்து நம்ம விரிவா பார்க்கலாம். ஸோ பிசிஓடி ஒரு நீர்க்கட்டி பிரச்சனை. ஸோ இது வந்து யாருக்கு வந்து ரொம்ப அதிகமா ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பியூபர்ட்டி அட்டன் பண்ண பெண்கள், அதாவது 14 வயசுலேருந்து 40 வயசு இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து அதிகப்படியாக வந்து பிசிஓடி வந்து ஏற்படுது. பிசிஓடி வந்து எவ்வளோ காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10ல் வந்து 5 பெண்களுக்கு பிசிஓடி வந்து இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பிசிஓடி பிரச்சனை வந்து ஒரு ரொம்பவே காமனான ப்ராப்ளமாக வந்து மாறிடுச்சு. ஸோ பிசிஓடின்னு இருக்கும்போது என்ன அறிகுறிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ஏற்படுது. ஆண்ட்ரோஜன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மேல் ஹார்மோன்ஸ் வந்து பெண்கள்ல வந்து அதிகரிக்குது. ஸோ இந்த மேல் ஹார்மோன்ஸ் வந்து அதிகரிக்கிறதுனால அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, முகப்பரு, ஆக்னி ஏற்படலாம், ஹேர் ஃபால் வந்து இருக்கும். ஏன்னா தலையில இருக்க முடி வந்து ரொம்ப அதிகமாக வந்து கொட்டும், முகத்துல வந்து முடி வந்து வளரும். அதாவது சின் ஏரியாலையும் அப்பர் லிப் ஏரியால வந்து அவங்களுக்கு முடி வந்து அதிகமா வந்து வளரும். கழுத்தை சுத்தி பார்த்தீங்கன்னா கருப்பா ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வந்து ஏற்பட்டிருக்கும். உடல் பருமன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இது எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸும் ஆன்சைட்டியும் ஏற்படுறதுக்கான, மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிசிஓடியில ரொம்ப முக்கியமான சிம்டம் இர்ரெகுலர் பீரியட்ஸ். இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 40 டேஸா இருக்கும், அதுக்கப்புறம் 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி பீரியட்ஸ் வரும். ஒரு கட்டத்துல வந்து மாத்திரை சாப்பிட்டாதான் பீரியட்ஸ் வரும்ன்ற நிலைமை கூட ஏற்படும். அதே மாதிரி இந்த பிசிஓடி இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன பீரியட்ஸ் வந்ததுன்னா அது சுலபமா வந்து நிக்காது, ரொம்ப நாள் வந்து அவங்களுக்கு ப்ளீடிங் ஆயிட்டே இருக்கும். ஸோ இதுவுமே வந்து பிசிஓடியில ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. பிசிஓடி இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் வந்து எப்போ ஆகுறாங்கன்னா அவங்க கன்சீவ் ஆகணும்னு நினைக்கும் போது தான். ஏன்னா பிசிஓடி இருக்கக்கூடிய பெண்களுக்கு கன்சீவ் ஆகிறதுல சில டிஃபிகல்டிஸ் வந்து ஏற்படுது. அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலரா இருக்கிறதுனால ஓவுலேஷன் எப்போ ஆகுதுன்னே அவங்களுக்கு தெரியாது. குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாயிடுது. ஸோ அவங்களால ஈஸியா வந்து கன்சீவ் ஆக முடியாது. அதே மாதிரி பிசிஓடி இருக்கக்கூடிய பெண்கள் கன்சீவ் ஆனாலுமே அவங்களுக்கு வந்து அபார்ஷன்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். சுகர் வந்து என்ன பிரெக்னன்சில மட்டும் இருக்கக்கூடிய சுகர் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னு சொல்லுவோம். இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகம். பிசிஓடி ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஸோ டயட்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, ரொம்ப எண்ணெயில பொரிச்ச உணவுகள் வந்து எடுத்துக்கிறது, அதிகமான சுகர்ஸ் வந்து எடுக்கிறது, டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய சாப்பிடுறது. ஸோ இந்த மாதிரி தவறான உணவு பழக்க வழக்கங்கள் வந்து ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ன அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுமே வந்து ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறது. சில பேரோட வேலை வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்தே செய்யற மாதிரி வேலையா. இந்த டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் காரணங்கள் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய ரிசர்ச்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா எண்டோக்ரைன் டிஸ்டர்ப்டிங் கெமிக்கல்ஸ். ஸோ இந்த கெமிக்கல்ஸ் வந்து நம்மளோட ஹார்மோனல் இம்பேலன்ஸை வந்து ஏற்படுத்தும். இந்த கெமிக்கல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது கூட அவங்களுக்கு வந்து பிசிஓடி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இது என்ன, இந்த கெமிக்கல்ஸ் வந்து எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தினசரி யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பூஸு, சோப்ஸு, அதே மாதிரி அதிகப்படியாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நெயில் பாலிஷு, மஸ்காரா, இந்த மாதிரி மேக்கப் ப்ராடக்ட்ஸ்ல கூட இந்த கெமிக்கல்ஸ் இருக்கு. பெர்ஃப்யூம்ஸ்ல வந்து இந்த கெமிக்கல்ஸ் இருக்கு. பிசிஓடி இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பா அவங்க வந்து இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணிட்டு, அதே மாதிரி மேக்கப் வந்து யூஸ் பண்ணணும்ன்ற பட்சத்துல ஹெர்பல் மேக்கப்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணி வாக்கிங்கோ, ஸ்விம்மிங்கோ, இல்லை சைக்கிளிங்கோ, இந்த மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ஒரு பேலன்ஸ்டான டயட்ல வந்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியா இருக்கக்கூடிய டயட்டு, டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து கம்மியா இருக்கக்கூடிய டயட்டு, சுகர்ஸ் வந்து ரொம்ப மினிமலா சாப்பிட்டு நல்ல புரோட்டீன் ரிச்சா, நிறைய ஃபைபர் இருக்கக்கூடிய, நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கக்கூடிய, நட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஹோல்சமான டயட்டை வந்து அவங்க சாப்பிடும்போது கன்சிஸ்டண்டா இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா பிசிஓடி குறையறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கு.